எந்த சமரசமும் இல்லாமல் படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். சமரசம் அப்படிங்கிறது சார், வணிகம் ஒன்று இருக்குது. நான் சமரசம் சொல்கிறது கருத்து சமரசம். அதான். பேட்டர்னாக வந்து மாறும். ஆக்டரை பொறுத்து, களத்தை பொறுத்து, பிஸ்னஸ் பொறுத்து கூட என்னோட பேட்டர்ன் மாறும், சொல்கிற முறை கூட மாறும். ஆனால் கருத்து சமரசமோ கண்டிப்பாக என் படத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை. உங்களுடைய படங்களுடைய கதைகள் வெவ்வேறாக இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொண்டு வந்து சொல்லிடுறீங்க. அது இயல்பாக அந்த கதையில் அமையுதா, இல்லை கதையை உருவாக்கினதுக்கு பின்னாடி அதை வந்து அந்த படத்தை அதை சொல்கிறதுக்கு தான் அந்த கதையை உருவாக்குறது. முதல்ல இது எப்படி சொல்கிறது, இது ஒன்று தோணும்ல, இதை சொல்லணுமே, அப்போ அதுக்கு ஒரு கதையை ரெடி பண்ணி அதை சொல்கிறதுக்கு தான் அந்த கதையை கண்டுபிடிக்கிறதே அதை சொல்கிறதுக்காக தான். மெயின் பிளாட்டே வந்து அந்த கருத்து தான். அதை சொல்கிறதுக்காக ஒரு திரைக்கதையை வடிவமைச்சு எழுதி நம்ம சொல்கிறது, அவ்வளோதான். பொதுவாக எல்லா மேக்கரும் ஒரு திரைப்படத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு கதை, திரைக்கதை, முழுமையான வசனம், அதுக்கப்புறம் படப்பிடிப்பு தளத்துக்கு போய் படப்பிடிப்பு. மாரி செல்வருடைய பாணி என்ன? நான் ஒரு நாவல் மாதிரி எழுதிடுவேன் சார். 400 பக்கத்துலாம் எழுதியிருக்கேன். ஆனால் அதை கொடுக்க மாட்டேன் ஸ்பாட்டில் போய் யாருக்கும். அது என் ஹஸ்பண்ட்ஸ் படிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆன்லைன் போட்டு அதை வேலைக்கு ரெடி பண்ணிக்குவாங்க. நான் என் மைண்டுக்குள்ளே அதை படித்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் போய் நான் புதுசாக தான் எல்லாம் எழுதுவேன், புதுசாக தான் எல்லாத்தையும் எடுப்பேன். ஏன்னா அது ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நாவல் படிச்சுட்டு ஒரு சொற்பொழிவுக்கு போனால் எப்படி இருப்பீங்க? ஒரு நாவலை வந்து முழுசாக படிச்சுட்டு ஒரு மேடையில் போய் பேச போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்ல. அது மாதிரி நானே என்னோடய திரைக்கதையை ஒரு நாவல் மாதிரி எழுதிட்டு அதை எனக்குள்ளே ப்ராசஸ் பண்ண வச்சுட்டு என் ஹஸ்பண்ட்ஸ்க்கு வேலை பார்க்கறதுக்காக, அவங்க மற்ற வேலைகள்லாம் பார்க்கறதுக்காக அதை ஆன்லைன் மாதிரி போட்டு அதை டீட்டெயில் ஆன்லைன்லாம் போட்டு அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சுக்குவாங்க. நான் ஸ்பாட்டில் போய் அதை ப்ராசஸாக வச்சுக்கிட்டு அங்கங்கே அந்த சீனோட ஆர்டர்லாம் மாற்றி சேஞ்ச் பண்ணி ஒரு சீன் ஆர்டரை மாற்றி அங்கே டைலாக்லாம் புதுசாக எழுதி அந்த ஒரு டோட்டலி லைஃப்பை நான் மைண்டுக்குள்ளே அந்த நாவல் மடியில் எழுதி அந்த லைஃப்பை ப்ராசஸாக உள்ளே ஏற்றினதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த சூட்டாக அந்த படத்தை எடுத்துகிட்டு இருப்பேன். அது பேப்பராக கண்ணுக்கு தெரிஞ்சால் நான் பேப்பர் எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடும். வெறுமனே பேப்பரில் இருக்கிறத எடுக்கிறதுக்கு எனக்கு தோணாது. ஒரு எனர்ஜியே இருக்காது எனக்கு வந்து மைண்டுக்குள்ளேருந்து ஒன்று எடுத்துகிட்டே இருக்கோம். நம்ம ஒரு ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, உங்களுக்கு இப்போ நீங்கள் பேப்பரே இல்லாமல் பேசுகிறீங்க, உங்கள் மைண்டுக்குள்ளே ப்ராசஸ் இப்போ இந்த கேள்வி சொல்லும் போதே இந்த கேள்விலேருந்து இன்னொரு கேள்வி எடுக்கிறீங்களே, இந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஷூட்டிங் வந்து என்னோடய உளவியல் ப்ராசஸ், மைண்ட் ப்ராசஸில் மட்டுமே நடக்கும்.